4 வருஷமா எதுவுமே கொடுக்கல. 36 48 மாசங்கள் சரியா கொடுக்கல. சரி 36 மாசங்கள். அப்போ அந்த 3 ஆண்டுகளிலும் கோடை பருவம் வந்துதா இல்லையா? அப்போ அதுக்கு 2000 6000 ரூபாய் சேர்த்து கொடுக்கணுமா இல்லையா? ஆனா நீங்க 2000 சேர்த்து கொடுக்குறீங்க சார். நாளைக்கு இவங்களே ஆட்சிக்கு வந்தாங்க வச்சுப்போம், அப்படியே வச்சுப்போம், மகத்தான வெற்றி பெற்று வந்துட்டாங்கன்னா, இதே ஏற்கனவே 3 மாதம் கொடுத்துட்டு சேர்த்து கொடுத்தாச்சு, இந்த மாதம்லாம் ஒன்றும் கிடையாது, போகணும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் சொல்லுவாங்களா? பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் உரிமை தொகை வரும்னு காத்திருக்கிற பெண்களுக்கு அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, சும்மா தர முடியாது அப்படிம்பாங்களா? தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, மகளிர் உரிமை தொகை 1000லேருந்து 2000 3000 ஆக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அந்த நிலுவைத் தொகை தருவாங்களா? 1000 ரூபா ஏற்கனவே கொடுத்தாச்சே, இது மட்டும் தான் தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை மொத்தமாக தருவாங்களா? உங்களுக்கு தர வேண்டியதை விட கூடுதலாக தர்றீங்க. திடீர்னு ஸ்பெஷலாக 2000 ரூபா. என்ன சொல்கிறீங்க? அது கோடைக்கு காலத்துக்கா அப்படின்னு ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ தான். அதாவது அப்படி பார்த்தா கோடை காலத்துக்கு ஏற்ப எல்லா நலத்திட்டங்களும் கோடை காலத்துக்கு ஏற்ப மாற்றுவீங்களா? எக்ஸ்ட்ராவாக செய்வீங்களா? சத்துணவு இவ்வளோ உணவு போடுறோம், கோடை காலத்தில் இன்னும் கூடுதலாக போடுவீங்களா? அரிசி இல்லை கோடை காலத்துக்கு சுற்றுலா ஏதாவது அனுப்பி வைப்பாங்களா? என்ன லாஜிக்கு? தாவேக்காவை பார்த்து பயப்படுறது ஒரு பக்கம், அது இயல்பாக நடந்துக்கு. அதிமுக தான் இப்போ மேஜர் ஓட்டர்ஸ் யார்? பெண்கள். இப்போ அமமுக அதிமுக வந்துச்சு, அதிமுக பாஜக ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, இந்த கூட்டணி வலுப்பட்டுச்சு. இவங்க என்னென்னமோ எதிர்பார்த்தாங்க, ஜெல் ஆகலைன்னு ஒரு புதுசாக அவங்களுக்கு சார்பான ஊடகவியலாளர்கள் அந்த ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சது, ஜெல் ஆகலை எல்லாம் ஜெல் ஆகிடுச்சு. எப்போ பிரைம் மினிஸ்டர் 23ஆம் தேதி சென்ற மாதம் வந்தார் இல்லையா, அப்போயே கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. இந்த 5000 ரூபாய் கணக்கை என்டிஏ கூட்டணி எப்படி சமாளிக்கும்? உண்மைகளை சொல்லி சமாளிக்கும், யதார்த்தமான களத்தை விவரித்து சமாளிக்கும். இது சாத்தியமா, யதார்த்தமா இது பொருத்தமானதான்னு சொல்லும். இன்னும் சொல்ல போனால் தேர்தலுக்கு எல்லா விஷயத்திலும் தயாராகிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி செய்வது தேர்தல் அறிவிப்புக்கு வந்த பிறகு தான் நம்ம கோட் ஆஃப் கான்டக்ட் நடத்திய விதிகள் அமலுக்கு வரும். இருந்தாலும் அதுக்கு முன்கூட்டியே செய்வது எந்த வகையில் சரியாக இருக்கும்? ஃபாக்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா எல்லோரோட அக்கௌண்ட்டுக்கும் 5000 ரூபாய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வீடியோ முதல்வர் அவர்கள் வெளியிட்டார். ஸோ இதில் குறித்து பார்த்தீங்கன்னா பல அரசியல் கூட்டணி கணக்குகள், பல அரசியல் வியூகங்கள் சொல்லப்படுது, தேர்தல் கணக்குகள் சொல்லப்படுகிறது. ஸோ தேர்தலுக்காக தான் இந்த அமௌண்ட் போடப்பட்டிருக்கு. இதில் பல விமர்சனங்கள் முன் வச்சிருக்காங்க. இதை பற்றி விரிவாக பேசுவதற்கு நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்காரி. 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வந்திருக்கு. பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கோடை மாதத்தையும் முன்னிட்டு 2 மாதம் தொகைன்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் ஆட் பண்ணிக்கிறார், 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஸோ இது தேர்தல் கணக்காக தான் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த 5000 ரூபாய் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த உரிமை தொகை தகுதியுள்ள பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தடுத்த நிலையில் ஒரு சில பெண்களையும் இந்த வருஷத்தில் சேர்த்துட்டாங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பரவலாக எல்லா பெண்களுக்கும் இந்த உரிமை தொகையானது போகலை. ஒரு சில பேர் அப்செட்டில் தான் இருக்காங்க. ஸோ இந்த 5000 வெற்றி கணக்காக சேருமா திமுக? இல்லை இதை எப்படி பார்க்குறீங்க? அரசு மக்களுக்கு தரும் லஞ்சம் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது உதவித்தொகை உரிமை தொகை அதெல்லாம் ஏதோ ஒரு போட்டால் அந்த பேரில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு சின்ன உதாரணம், பீகாரில் 10000 ரூபா நிதிஷ்குமார் அறிவித்து தேர்தலுக்கு முன்னே கொடுத்துட்டாரு. ஆனால் அது கடன் உதவி, மானியம், தொழில் 1 லட்ச ரூபாய் நினைக்கிறேன், தொழில் தொடங்குவதற்கான முன்பணம், அது கிராண்ட் மானியமாக 10000 கொடுத்தாங்க, மீதி கடனாக கொடுப்பாங்க. கடனுக்கு நீங்கள் வட்டி இல்லாத ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. அது ஒரு ப்ரொக்ரெசிவான நடவடிக்கை, முற்போக்கான செயல்பாடு. ஆனால் இங்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மகளிர் உரிமை எல்லாருக்கும் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு நிதியில் சுத்தமாக கஜானா காலி. அதுக்கப்புறம் கடன் வாங்குகிறாங்க, கடன் மேலே வாங்கக்கூடிய திறமை படைத்தவர்களுங்க. ஆனால் சரி, அப்புறம் எல்லாம் இது சொன்னியே செஞ்சியா, வாக்குறுதி கொடுத்தியே செஞ்சியான்னு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை பற்றி கேட்டாங்க. அதில் இது ஒன்று மகளிருக்கு உரிமை தொகை. அதில் முதல்ல என்ன பண்ணார், தகுதியானவர்கள் அப்படின்னு சொன்னால் தகுதியானவர்கள்னு இவங்க வச்சுப்பாங்க. தகுதி என்னது? திமுக அபிமானியாக இருக்கணும், திமுக உறுப்பினராக இருக்கணும், இதெல்லாம் தகுதியா? இல்லை என்னென்னலாம் தகுதி? இதில் அதுதான் தகுதி. அப்படிதான் இருக்க முடியும். வட்டம் மாவட்டம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இதாக இருக்க முடியும். சரி, அதை கூட விட்டுருவோம்.
அப்புறம் வந்து அதிமுக கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தான் இது கொடுத்தாங்க. எடப்பாடியார் திரும்ப திரும்ப சொன்னியே செஞ்சியா, அவருக்கு வேற ஒன்றும் கேட்கல, நீ சொன்ன செஞ்சியா, ஒன்று செய், இல்லை செய்ய முடியல, இதுதான் காரணம் விளக்கு. அவர் கிளியராக சொன்னார். அது எதுவுமே இல்லை. கடைசியில் என்ன பண்ணாங்க, தகுதியானவர்கள் அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி எல்லாருக்கும், ஏன்னா அதிருப்தி வந்து போச்சு. ஒருத்தருக்கு கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்து தரலன்னா எப்போவுமே அதிருப்தி வரும், நான் வருத்தம் இருக்கும் இல்லையா, அதை சரி கட்டத்துக்காக இதெல்லாம் தேர்தலில் பலன் அளிக்கும் இல்லையா, பெண்கள் ஓட்டு, அதுனால இன்னும் கொஞ்சம் க்ரைட்டீரியா வச்சு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரிலாம் பிரமாதமாக பண்ணிட்டாங்க. ரைட். ஆனால் பெண்களை டார்கெட் பண்ணதுக்கு என்ன காரணம், விடியல் பயணம் வந்ததில்ல, அதெல்லாம் என்ன காரணம், அதிமுகவுடைய ஆண்களை 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஓட்டு இங்கே அதிகம். அதாவது அதிமுகவுக்கு பாரம்பரியமாக பெண்கள் ஓட்டு உண்டு, கணிசமாக வருவாங்க. அதை வந்து நம்ம பக்கம் இழுக்கணுங்கிற ஒரு அரசியல் நோக்கத்தோட இது மாதிரி பண்ணுறாங்க. சரி, அதெல்லாம் கூட ஓட்டுருவோம் சார், அதெல்லாமே இது ஒரு லாஜிக்காக ஒரு நல்ல திட்டம் அப்படி இப்படின்னு சொல்லிப்போம். தேர்தல் பற்றிய அறிவிப்பு, அதிகாரபூர்வமாக அறிவிப்பு இந்த மாதம் இறுதியில் வரும்னு பரவலாக பேசப்படுகிறது. நாமளே பேசும்போது அரசாங்கத்துக்கு தெரியாதா, தமிழக அரசுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணாங்க, அவசரமாக 3 மாதத்துக்கு அட்வான்ஸாக கொடுத்து, இல்லை 3000 மொத்தம் 3 மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம். அப்புறம் கோடைக்கு இப்போ நான் கேட்குறேன், 4 வருஷமாக எதுவுமே கொடுக்கல, 36 48 மாதங்கள் சரியாக கொடுக்கல, சரி 36 மாதங்கள் சரி. அப்போது அந்த 3 ஆண்டுகளிலும் கோடை பருவம் வந்துதா இல்லையா? அப்போ அதுக்கு வந்து 2000 6000 ரூபா சேர்த்து கொடுக்கணுமா இல்லையா? ஆனால் நீங்கள் 2000 சேர்த்து கொடுக்குறீங்க. ஒன்று. ரெண்டாவது, எந்த காலத்தில் நலத்திட்டங்கள் வந்து இப்போது ஒரு பேச்சுக்கு சார் தேர்தல் வருது, அதனால் சத்துணவுக்கு அடுத்த பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் போட வேண்டிய சாப்பாட்டை இன்றைக்கே போட்டுருவீங்களா? இல்லை அடுத்த வருஷத்துக்கான பள்ளிக்கூட பாட புத்தகம் அதெல்லாம் இப்போயே கொடுத்துருவீங்களா? அதுவும் நலத்திட்டம் தானே தேர்தல். அப்போ வந்து இப்போயே ஒரு பஸ் எல்லாம் இப்போயே நீங்கள் 1000 தடவை போய்க்கலாம், அல்லது அது பிப்ரவரி மார்ச் வரையில் போகலான்னு நீங்கள் ஒரு திட்டம் கொடுப்பீங்களா? இது என்ன ஹம்பக்கு, இது ஒரு என்ன பித்தலாட்டம்? நீங்கள் தேர்தல் வரும்னா அதுக்கேற்ற மாதிரி கான்ஷியஸாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தகவல் சொல்லி ஆகணும். முல்லைவேந்தன் இப்போது அதிமுகவில் இருக்கார். அவர் திமுக அமைச்சராக இருந்தவர். ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டேன். அப்போ சேர்ந்தவர் இல்லையா? தர்மபுரி சேர்ந்தவர். அவர் வந்து செய்தித்துறை அமைச்சராக இருந்தார். என்னுடைய நிகழ்ச்சி, என்னோட புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி கொடுக்கும்போது அவரால் வர முடியல. நான் கேட்டேன், என்ன சார் வர முடியலையே அப்படின்னா, இல்லை தேர்தல் வருது, கலைஞர் அப்போ முதலமைச்சராக இருந்தார், கலைஞர் கருணாநிதி எங்களுக்கு உத்தரவு போட்ட தேர்தலுக்கு வரதுனால இன்னும் 2 மாதம் கழிச்சு தான் வருது தேர்தல். அதனால் இப்போ வந்து நீங்கள் இந்த என்னென்ன நிலுவை பணிகள் இருக்கோ அதெல்லாம் முடிச்சிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக எதுவும் கூட்டங்கள் இதெல்லாம் சேராதிங்க. அங்கே போய் ஏதாவது அரசியல் பேச வேண்டி வரும், ஏதாவது அறிவிப்பு சொல்ல வேண்டி வரும், ஏதாவது கருத்து சொல்ல வேண்டி வரும், ப்ரெஸ்ஸு கூப்பிட்டாங்கன்னா ஏதாவது சொல்ல வேண்டி வரும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்காக தேர்தல் ஆணையம் ஏதோ தேதி அறிவிச்சிட்டாங்களா, அப்புறம் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட்டங்களை தவிர்த்துருங்கன்னா அவர் முதலமைச்சர் சொன்னதா முல்லைவேந்தன் என்கிட்ட சொன்னார். இது அது முல்லைவேந்தனுக்கு இப்போ நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது வந்து ரொம்ப லாஜிக்கு. தேர்தல் மே மாதம் வருதுன்னா நான் கூப்பிட்டது இது நான் டிசம்பர் மாதம் கூப்பிட்டேன்னு நினைக்கிறேன். மார்ச் ஏப்ரலில் அந்த தேர்தல் வருது, இருக்க வேண்டிய நிலுவை பணிகள்லாம் முதல்ல முடிச்சுட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதை கிளியராக இருக்குது. தேர்தல் வரத்துக்கு 2 மாதம் முன்னாடியே 3 மாதம் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக எல்லா இதையும் முடிச்சிடுறாங்க, க்ளோஸ் பண்ணிடுறாங்க இல்லையா? அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ இது நடக்கிறது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேக்கு சேர்த்து எப்படி கொடுக்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, சார் நாளைக்கு இவங்களே ஆட்சிக்கு வந்தாங்க வச்சுப்போம், அப்படியே வச்சுப்போம், மகத்தான வெற்றி பெற்று வந்துட்டாங்கன்னா, இதே ஏற்கனவே 3 மாதம் கொடுத்துட்டு சேர்த்து கொடுத்தாச்சு, இந்த மாதம்லாம் ஒன்றும் கிடையாது போகணும், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் சொல்லுவாங்களா? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் உரிமை தொகை வரும்னு காத்திருக்கிற பெண்களுக்கு அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, சும்மா தர முடியாது அப்படிம்பாங்களா? அது சொன்னால் எந்த அளவு விளைவு ஏற்படுத்தும்? ஒன்று. ரெண்டாவது, வேறு கட்சி வந்துன்னு வச்சுங்களேன். இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்கேன்னா, தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, மகளிர் உரிமைத்துக்கு இன்னும் 1000லேருந்து 2000 3000 ஆக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அந்த நிலுவைத் தொகை தருவாங்களா? 1000 ரூபா ஏற்கனவே கொடுத்தாச்சே, இது மட்டும் தான் தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை மொத்தமாக தருவாங்களா? ஒரு குழப்பம். மூன்றாவது, சப்போஸ் இவங்க வெற்றி வாய்ப்பு இழந்து வேற ஒரு கட்சி வந்துச்சுன்னா அவங்க இதே கேன்சல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அரசாங்கம் மகளிருக்கு உரிமை தொகை திட்டத்தை தருவதில்லை இன்னும் முடிவு செஞ்சிச்சுன்னா ஒரு பேச்சு சொல்ல, அப்போ 2 மாதம் நிலுவை ஏற்கனவே அட்வான்ஸாக கொடுத்தாங்கல்ல,
ப்ளஸ் 200 ரூபா 2000 ரூபா கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் திரும்ப வாங்க முடியுமா? இல்லை பீகார் ஃபார்முலா தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் சார் பீகார் ஃபார்முலா பீகாரில் இல்லை நீங்கள் அந்த மானியம் அதெல்லாம் விட்டுருங்க, அங்கேயும் காசு போட்டாங்க இங்கேயும் காசு கொடுத்தாங்க. ஸோ இந்த காசு ஒர்க் அவுட்டு இங்கே திமுகவுக்கு இங்கே களத்தில் பிரதிபலிக்குமான்னு கேட்குறேன். அது பீகாரில் எப்படி பண்ணதோ அதே மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க. அதான் ஆனால் எல்லா பெண்களுக்கும் இங்கே போகலை. நான் அதான் வரேன். நான் வந்து முதல்ல இது லஞ்சம் தேர்தலுக்கு, அதாவது பெண்களே இவங்களை வீழ்த்த மாட்டாங்களா? அதாவது அதிகாரப்பூர்வம் இல்லாமல் ஓட்டுக்கு நோட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. அதை வந்து ஒரு பாலிஷாக அதுக்கு ஒரு மேக்கப் போட்டு நிலுவைத் தொகை, அதாவது ஒரு உரிமை தொகை அப்படி இப்படின்றாங்க. ஒன்று நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அதை சொல்லுறேன். அதாவது தகுதியானவர்களுக்கு மட்டும்தான், பெண்கள் எல்லாருக்கும் போய் சேராது, எல்லா பெண்களுக்கும் போய் சேராது. அப்போ விடுபட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வருத்தம் இருக்காதா இல்லையா? இவங்களுக்கு தர வேண்டியதை விட கூடுதலாக தர்றீங்க, திடீர்னு ஸ்பெஷலாக 2000 ரூபா. என்னது என்ன சொல்கிறீங்க, அது கோடைக்கு காலத்துக்கா அப்படின்னு ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ தான். அதாவது அப்படி பார்த்தா கோடை காலத்துக்கு ஏற்ப எல்லா நலத்திட்டங்களும் கோடை காலத்துக்கு ஏற்ப மாற்றுவீங்களா, எக்ஸ்ட்ராவாக செய்வீங்களா? சத்துணவு இவ்வளோ உணவு போடுறோம், கோடை காலத்தில் இன்னும் கூடுதலாக போடுவீங்களா? அரிசி வந்து இல்லை கோடை காலத்துக்கு சுற்றுலா ஏதாவது அனுப்பி வைப்பாங்களா அப்படிங்க? என்ன லாஜிக்கு? அவங்க ஊருக்கு வெளியூர் போகணும், அல்லது இல்லை சுற்றுலா போகிறதுக்கு தான் பணம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே, என்ன ஒரு லாஜிக்குன்னு தெரியல. இதே இந்த யாட்ஸ்டிக்கை, அதாவது அளவுகோலை கோடை காலத்துக்கு ஸ்பெஷலாக தருது, போனஸ் மாதிரி தருதுன்னா எல்லா நலத்திட்டத்திலையும் அப்ளை பண்ண முடியும். 5 கிலோ கொடுக்குறீங்க சார் அரிசி ரேஷன் கடையில், கோடை கால முதலமைச்சர் விருப்பத்தின் பேரில் அறிவுறுத்தலின் பேரில் கோடை காலத்தில் ஒரு 2 கிலோ அரிசி கூட்டு தருவீங்களா? அப்புறம் இந்த மாதிரி எல்லா திட்டத்திலும் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? அப்போ கோடை காலத்துக்குன்னு ஒரு திடீர்னு ஸ்பெஷலாக ஒன்று கொடுக்க ட்ரெயின் விடுவாங்க, கோடை காலத்துக்கு ஸ்பெஷல் ட்ரெயின், ஸ்பெஷல் பஸ்ஸு விடுவாங்க, விமானம் கூட விடுவாங்க கோடை காலத்துக்கு. கோடை காலத்துக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணி, இது நலத்திட்டத்தையே கோடை காலத்துக்கு ஸ்பெஷலாக 2000 கொடுக்குது, என்ன கணக்குன்னு புதுசாக கண்டுபிடிச்சி. இல்லை இந்த 5000 கொடுக்கப்பட்டது தாவேக்கா மீதான ஒரு அச்சம் காரணமாக தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பேராதரவு வந்து தாவேக்காவுக்கு இருக்கு, தாவேக்கா மட்டும் மகளிர் வந்து பெரிய ஆதரவு தாவேக்கா கொடுக்குறாங்க, இந்த அச்சத்தால் தான் இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. தாவேக்காவை பார்த்து பயப்படுறது ஒரு பக்கம், அது இயல்பானதுக்கு. அதிமுக தான் இப்போ மேஜர் ஓட்டர்ஸ் யார்? பெண்கள். இப்போ அமமுக அதிமுக வந்துச்சு, அதிமுக பாஜக ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, இந்த கூட்டணி வலுப்படுத்தி இவங்க என்னென்னமோ எதிர்பார்த்தாங்க, ஜெல் ஆகலைன்னு ஒரு புதுசாக அவங்களுக்கு சார்பான ஊடகவியலாளர்கள் அந்த ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி ஜெல் ஆகலைன்னு எல்லாம் ஜெல் ஆகிடுச்சு. எப்போ பிரைம் மினிஸ்டர் 23ஆம் சென்ற மாதம் வந்தார் இல்லையா, அப்போயே கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு கட்சி தேமுதிக, அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அநேகமாக ஒரு நாட்களில் இப்போ இவர் அமித்ஷா வராரு, எல்லாம் சரியாயிடும். ஸோ அப்போ பெண்கள் ஓட்டெல்லாம் அந்த பக்கம் போயிடுமே, அதுக்காக இழுக்கிறதுக்கு தான். ஏன்னா ஆண்களுக்கு நம்ம வந்து இருக்க குவார்டர் சாராயம் எல்லாம் இருக்குல்ல, பெண்களுக்கு எப்படி இழுக்கிறது? இந்த 5000 ரூபாய் கணக்கை என்டிஏ கூட்டணி எப்படி சமாளிக்கும்? உண்மைகளை சொல்லி சமாளிக்கும், யதார்த்தமான களத்தை விவரித்து சமாளிக்கும். இது வந்து சாத்தியமா, யதார்த்தமாக இது பொருத்தமானதான்னு சொல்லும். இன்னும் சொல்ல போனால் தேர்தலுக்கு எல்லா விஷயத்திலும் தயாராகிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி செய்வது, தேர்தல் விதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தான், தேர்தல் அறிவிப்புக்கு வந்த பிறகு தான் நம்ம இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் நடத்தை விதிகள் அமலுக்கு வரும். இருந்தாலும் அதுக்கு முன்கூட்டியே செய்வது எந்த வகையில் சரியாக இருக்கும்னு கேள்வி எழுப்பப்போம். ஏன் வழக்கு கூட தொடுக்கலாமே? இந்த மாதிரி தேர்தல் நடக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமாக எல்கேஜி குழந்தை கூட்டாக கூட இந்த மாதம் இந்த ஆண்டு 2026 ஏப்ரல் மே ஜூன் ஏதோ ஒரு மாதத்தில் தேர்தல் நடக்கும். எல்கேஜி குழந்தை கேட்டால் கூட சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் இப்படி செய்கிறீங்கன்னா, தேர்தலை ஒட்டி தரப்படுகிற தேர்தலை மனத்தில் வைத்து வாக்குகளை 5000 ரூபா கொடுத்து விலைக்கு வாங்குறீங்க. ஒவ்வொரு வாக்குச்சீட்டையும் பெண்கள் வாக்குச்சீட்டை 5000 ரூபா கொடுத்து விலைக்கு வாங்குறீங்க. அப்படி தான் பார்க்க முடியும். ஆனால் அது ரொம்ப செய்தித்தாக போகும்போது தெரியல, சட்டப்படி அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் நடைமுறையில் இதை வந்து அதிமுக எக்ஸ்போஸ் பண்ணும். சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் கிட்ட தேமுதிக கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் யார்கிட்டையும் பேசலை அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்முருகன் கிட்ட கேட்கும்போது தலைமை பேசிகிட்டு இருக்க ஒரு முடிவெடுப்போம்னாரு. அதுக்கு பிறகான நயினார் கருத்து வந்து முரண்பட்டு இருந்தது. இப்போ மீண்டும் நயினார் நாகேந்திரன் கேட்கும்போது அமித்ஷா அவர்கள் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடும்
அப்படின்ற மாதிரி தேமுதிக பற்றி அப்டேட் கொடுக்குறாரு. அமித்ஷா வந்த பிறகு தெரிஞ்சிடும். இல்லை அமித்ஷாவே நேரடியாக பேசுவாரா இல்லை எப்படி? அமித்ஷா பேசுவாரான்னு தெரியல. அதுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒன்று, நீங்கள் எங்கள் கூட்டணியில் இருங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. இந்த குழப்பமே வேண்டாம். அதில் அப்படி தான் அதிமுக சந்திக்க வாய்ப்பு இருக்கா? பிரேமலதா அமித்ஷா சந்திக்க வாய்ப்பு இருக்கா? அது தெரியல. அது அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டாங்களா, அதை பற்றி பிரேமலதாவே எதுவும் சொல்லலையே. அமித்ஷாவை சந்திப்போம்னு சொல்லவில்லையே. பிரேமலதா தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமலதா குழப்பத்தை ஏற்படுத்துறதுனால தான் இந்த பிரச்சனை. ஏன்னா நேற்று ஒன்று சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்க. எங்களை நல்லா மதிக்கிற கட்சியோடு தான் கூட்டணி நாங்கள் யாருன்னு நிரூபிப்போம், எங்களுக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு 234 தொகுதிக்கும் வந்து வேட்பு மனு விருப்ப மனு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கிளியர். பாமகவும் தானே வாங்குச்சு. கூட்டணி முடிச்சதுக்கப்புறம் கூட பாமக வாங்கினாங்க தானே சார். அது பண்ணல சார். கூட்டணி முடிச்சிட்டு சார். கூட்டணியை யார் பக்கம் கூட்டணி போகும்னு தெரியல. மதில் மேலே பூரையாக தான் இருக்காங்க. திமுகவா அதிமுக ஒரு சித்தாந்த அடிப்படையில், ஒரு தேர்தல் அடிப்படையில், ஒரு அரசியல் அடிப்படையிலையோ, அரசியல் அடிப்படை கூட போடுறோம். சித்தாந்தங்களும் ரொம்ப பெரிய லார்ஜர் வியூ வேண்டாம். அடிப்படையில் அரசியல் அடிப்படையில் இந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி போகிற முடிவு எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே. அப்போ தானே உங்களை பற்றி எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் இந்த பக்கமாக அந்த பக்கமாக இல்லைன்னா, அப்போ கடந்த காலம் என்பது சூழல் வேறு. இப்போ நிறைய தேர்ட் பிளேயர் வந்துட்டார், தாவேக்கா வந்துட்டார். அப்போ தாவேக்கா வந்தாலும் கூட்டணிக்குள்ளே வரல. இல்லை, நான் எதையாவது நான் தேமுதிக சொல்கிறேன். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு மக்களுக்கு தெரியணும். இல்லை தெரிஞ்சிச்சா பெட்டர். என்ன அவங்களோட குழப்பத்துக்கு காரணம், காங்கிரஸ் வெளியே போகுமா உள்ளே இருக்குமா, அந்த ஆப்ஷன் பொறுத்து நம்ம கூட்டணி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதையே சொல்லணுங்க. அதே வெளிப்படையாக சொல்கிறது தானே. இல்லை நேரடியாக சொல்ல வேண்டாம். காங்கிரஸ்க்கு திமுக கூட்டணியில் வெளியேறினால் நாங்கள் செல்வோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல வேணாம். ஆனால் மறைமுகமாக சொல்லலாம். இல்லை அவங்க விடுதலை இலக்கத்தில் சீட்டு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு கொடுக்கலாம் இல்லையா? இதில் ரெண்டு கட்சிகளும் அவங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் கொடுக்க தயங்குறாங்க. சரி, கொடுத்துட்ட பங்கு ஒவ்வொரு ரெண்டுத்துலேயுமே நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கும்போது இப்போ பங்கு குறைஞ்சிடும் இல்லை. அப்புறம் மேஜர் மற்ற கட்சியாக கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. 234 தொகுதியிலும் சீட் ஷேரிங் போகிற கட்சி தானே அது. ஓட் ஷேரிங் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு இருக்குது சார், எல்லாமே இருக்குது ஹரி, அதை நான் மறுக்கலை. என்னன்னா அந்த அதில் ஒரு தெளிவான பார்வை இவ்வளோதான் என்றது ஒரு முன்னாடியே சொல்லியிருக்கணும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், மக்கள் நீதி மையம் இரட்டை இலக்கம் சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் மக்கள் நீதி மையத்தையும் தேமுதிகவும் கம்பேர் பண்ணுங்க. இல்லை நான் ஒவ்வொரு கட்சியாக சொல்ல வரேன், கம்பேர் பண்ணவே இல்லை. எல்லாமே இரட்டை இலக்கத்தில் வராங்க சார். எல்லாருமே இப்போ விசிகேனுடைய நிலைப்பாடு என்ன, பாமகவை கொண்டு வந்து அடுத்த நிமிஷம் நாங்கள் இருக்க மாட்டோம், தெளிவாக இருக்கா இல்லை? நீங்கள் அவங்க ஒரு ஐடியாலஜி ஒரு கோட்பாட்டில் அவங்க உறுதியாக இருக்காங்க. இல்லை அப்படி கூட என்ன இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நான் தாவக்கா கிட்ட போகிறேன் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கூட வச்சுக்கலாம் இல்லையா? எப்படி வேணா இருக்கலாம். பட் நமக்கு நிச்சயமாக திமுக கூட்டணியில் இல்லை. வெளியில் போனால் நிச்சயமாக அதிமுக கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாஜக இருக்கு. தாவேகா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நம்ம முடிவு எடுக்கலாம். தனியாக போட்டியிடாது விசிகே. இந்த மூணு நமக்கு ஒரு கிளியர் பாயிண்ட் வந்துடுதுல. தேமுதிக பற்றி எனக்கு என்ன கிளியர் பாயிண்ட் தெரியுது? இப்போ முதல்ல இவங்களும் சொல்லலாமல் பாமக போன்ற கட்சிகள் எதுவும் இல்லைன்னா காங்கிரஸ் வெளியேறினால் நாங்கள் திமுக அணியில் இடம் பெறுவோம் அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸுக்கு உங்களுக்கு பகைமைன்னு அர்த்தம் இல்லை. பாமகவும் விசிக்க கூட எனிமிட்டி இருக்குது. அது லட்சிய அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் அவங்க எடுத்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அடிப்படையில் நீங்கள் சொல்லலாம் இல்லை. ஒருவேளை இந்த கட்சி விலகினால் அதுக்கான அந்த இடங்களை நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லலாம்ல. ஒரு ஐடியா கிடைக்கும் மக்களுக்கு. சரி, இது அல்டிமேட் என்னன்னா கட்சி தொண்டர்கள் யாருக்கு வேலை செய்யணும்னு தெரியல. இன்றைக்கி ஒரு தேமுதிக தொண்டனை கூப்பிட்டு, சார் இந்த வரப்போகிற சட்டத்தை தேர்தலில் யாருக்கு வேலை செய்ய போகிறீங்க, அதாவது கூட்டணி எந்த கூட்டணிக்கு வேலை செய்ய போகிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? தாவேக்காக கூட்டணின்னு சொல்லுவானா, தலைமை முடிவெடுக்கிறதுக்கு நான் தயாராக இருப்பேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மோசமானது. இவங்களுக்கு ஒரு கிளியர் பர்செப்ஷன் வேணும். அதை அதிமுக செஞ்சிடுச்சு. அதிமுகவும் அமமுகவும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனைகள் இருந்தது, இல்லைன்னு யாருமே மறுக்கலை. டிடிவி தினகரன் மறுக்கலை, எடப்பாடி பழனிசாமி மறுக்கலை. ஆனால் ஒரு களத்துக்கு ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து பல தரப்பு அதுக்கான முன்னுதாரணங்களை நிறையவே சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு அப்போ அமமுகவினுடைய நிலை, கட்சியினுடைய நிலை, அதிமுக கட்சியினுடைய நிலை எந்த அளவுக்கு மெல்ல மெல்ல மாறிடும். ஒரு 2 மாதத்தில், நமக்கு இன்னும் தேர்தலுக்கு 2 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே மனநிலை மாறுவதற்கான சான்சஸ் நிறைய இருக்குது சார். பல சந்தர்ப்பங்களில் எதிரும் புதிருமாக இருந்த பல கட்சிகள்லாம் கூட்டணி சேர்ந்த சம்பவங்களில் 2 மாதத்தில் மனநிலை மாறும். இப்போ இவங்க தேமுதிக என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் தான் 2 மாதத்தில் அவங்க
ஒரு தயாராக முடியும்? அதுக்கே வழி இல்லை. அப்போ குழப்பம். என்ன காரணம்? என்ன காரணங்கிறது கூட இல்லை. இன்னும் திரும்பதை எங்களை மதிக்கிற கூட்டம். அப்புறம் இன்னைக்கு ஏற்கனவே இந்த பேசப்பட்ட இந்த விவகாரத்தை மேலும் குழப்புற மாதிரி நாங்கள் எந்த கட்சியோடும் பேசவே இல்லை புதுசாக சொல்லியிருக்காங்க. பிரேமலதா இவங்களோடையும் பேசலை, அவங்களோடையும் பேசலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? கேள்விகள் வரும்ல. கடலூர் மாநாட்டில் சொல்லுவோம் அப்படின்னு. தேர்தலுக்கு நிறைய காலம் இருக்கு. 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி சொல்லுவோம் நாங்கள். அப்போலேருந்து படிப்படியாக 2 மாதம் ஓடி போச்சு. இல்லை, எல்லா தேர்தலும் எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா தேமுதிக கடந்து வந்த எல்லா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அவங்க கடைசியாக சொல்கிற முடிவு தானே வச்சுருக்காங்க. சார், கடைசியாக சொல்கிற கட்சி அப்போ இருக்கிற நிலைமை வேறு, இப்போ தேமுதிகவோட நிலைமை வேறு. அப்போ தேமுதிகவோட பர்சன்டேஜ் 8% வாக்குகள், இன்றைக்கி 0.43. எப்போ முடிவு எடுக்கணும்? எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கும்போது நான் எப்போனா முடிவு எடுக்கலாம். எதுவுமே இல்லாத சமயத்தில் நான் முடிவு எடுக்க முடியாது. எனக்கு இப்போ வெளியூர் போகிறேன் சார், பஸ் இருக்குது, கார் இருக்குது, காரில் ஃபுல் டீசல் போட்டு ரெடியாக இருக்குது, ட்ரெயின் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, எந்த நேரத்துலையும் எதுவும் கிடைக்கும்னா நான் கடைசி நிமிஷத்தில் முடிவு எடுக்கலாம். வாசப்படியை தாண்டி வெளியில் வரும்போது கூட முடிவு எடுக்கலாம். ஏப்பா காரில் பெட்ரோல் டீசல் இருக்கா, ஏறி போகலாம், பெங்களூர் போகலாம், கோயம்புத்தூர் போகலான்னு முடிவு எடுக்கலாம். அல்லது இல்லை நம்ம ட்ரெயின் கிடைக்குமா, ட்ரெயின் எல்லாம் தத்துக்கள் எல்லாம் ஈஸியாக கிடைக்கிது, டிக்கெட் ரைட், இல்லை ஃப்ளைட் இருக்கா, கிடைக்கிது, ஓகே. எப்போ இதெல்லாம் உறுதியாக தெரியும் போது, உங்களுக்கு உறுதியாக தெரியாத போது கடைசி நிமிடத்தில் முடிவெடுத்து எல்லாம் பலர் அப்போ தான் முன்கூட்டியே முடிவெடுத்து தயாராகணும். மிகப்பெரிய தவறு செய்கிறாங்கன்னு நான் என்னோட கருத்து இது. நடப்பு அரசியல் பல்வேறு கட்சியை பற்றி மிக்க நன்றி சார். ஃபாக்ஸ் மீடியாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.